நிகழ்ச்சிக்கான அனுசரணை வழங்குகிறார்கள் தி துபாய் ஸ்டோர்ஸ் ஸ்கூல் ரோட் பாரகதனிக. வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அனைத்து விதமான டாஃபிஸ் ஐட்டம், சாக்லேட் ஐட்டம்ஸ் மற்றும் பல்வேறு விதமான ஸ்வீட் ஐட்டம்ஸ்களையும் மில்க் பவுடர், கூல் ட்ரிங்க்ஸ் பவுடர் மற்றும் பாதாம் போன்றவற்றையும் பெற்றுக்கொள்ள முடிவதோடு சமையலறைக்கு தேவையான சன்ஃபிளவர் ஆயில் மற்றும் பிஸ்கட் ஐட்டம்ஸ், நூடுல் ஐட்டம்ஸ் என பல்வேறு விதமான சமையலறை பொருட்களை தரமானதாகவும் நியாயமான விலையிலும் பெற்றுக்கொள்ள இன்றே விரையுங்கள். தி துபாய் ஸ்டோர்ஸ் ஸ்கூல் ரோட் பரகதனிய. தொடர்புகளுக்கு 076 637 92 32 மற்றும் 077 468 36 36. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் பரகஹதனிய தேசிய பாடசாலை அதிபர் அப்துல் ரஹ்மான். சமூகத்தில் காணப்படுகின்ற முக்கியமான பிரச்சனைகளை ஊடகங்கள் மூலம் சமூகமயப்படுத்தும் டிஎன்எஸ் மீடியாவுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதுடன், இன்றைய தினம் உங்களை இந்த ஊடகத்தின் வாயிலாக சந்திப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த வல்ல நாயன் அல்லாஹுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினம் எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு முஸ்லிம் சமூகம் எதிர்நோக்கும் சவால்கள். இந்த தலைப்பை பற்றி பேசுவதென்றால் பல மணித்தியாலங்கள் பேச வேண்டி வரும். இருந்தாலும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பொறுத்து எனக்கு தரப்பட்டிருக்கின்றது ஒரு குறுகிய நேரம். அந்த குறுகிய நேரத்துக்குள்ளே இந்த தலைப்பு தொடர்பான சில விடயங்களை முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரையிலே முஸ்லிம் சமுதாயம் இந்த நாட்டிலே பல்வேறு சவால்களை எதிர்கொண்டுள்ளன. அதிலே முக்கியமான சவாலாக இங்கே குறிப்பிடக்கூடிய விடயம்தான் ஒழுக்கம். இன்று ஒழுக்கம் என்றால் என்ன என்பதை எமது சமுதாயத்திலே, குறிப்பாக இளம் வாலிப சமுதாயத்திலே ஒழுக்கம் என்றால் என்ன என்பதை சரியாக விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு நிலையில் எங்களுடைய சமூகம் காணப்படுகின்றது. ஒரு சிலர் நினைக்கின்றார்கள், ஆண் பெண் தொடர்பு ஏற்பட்டால் அது மாத்திரம்தான் ஒழுக்கம் இல்லாத விடயம் என்று. இன்னும் சிலர் நினைக்கின்றார்கள், போதைப் பொருளுக்கு அடிமையாக இருந்தால் அது ஒழுக்கம் இல்லாத விடயம் என்று. இவ்வாறு ஒழுக்கம் என்பதை எமது சமூகத்தில் உள்ள அதிகமானவர்கள் ஒரு குறிப்பிட்ட விடயத்துக்கு மாத்திரம் வரையறுத்திருக்கின்றார்கள். ஒழுக்கம் எங்களுக்கு தெரியும். ஒழுக்கம் இல்லாத சமூகத்திலே கல்வி எந்த அளவு முன்னேற்றம் இருந்தாலும் அதிலே பயன் இருக்காது. இன்று எமது சமூகத்திலே ஒரு இடத்திலே எவ்வாறு நடந்து கொள்வது, பள்ளிவாசலுக்கு போனால் எவ்வாறு நடந்து கொள்வது, பாதையிலே எவ்வாறு நடந்து கொள்வது, உடைகளில் எவ்வாறு ஒழுக்கத்தை கடைபிடிப்பது, தலைமுடியிலே எவ்வாறு ஒழுக்கத்தை கடைபிடிப்பது, பெரியவர்களுடன் நடந்து கொள்ளும் முறைகளில் எவ்வாறு ஒழுக்கத்தை கடைபிடிப்பது, ஒரு பொதுவான இடத்திலே இருந்தால் எவ்வாறு ஒழுக்கத்தை கடைபிடிப்பது என்று தெரியாதவர்களாக குறிப்பாக எங்களுடைய இளைய சமுதாயத்தினர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு துப்பாக்கிய நிலையிலே முஸ்லிம் சமுதாயம் இன்று இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே எங்களுக்கு தெரியும், ஒழுக்கத்தை கற்பிக்கின்ற முக்கியமான இடங்களாக பாடசாலைகள் காணப்படுகின்றன. இன்றைய காலகட்டத்தை நாங்கள் எடுத்து பார்த்தால் இந்த நாட்டிலே ஒவ்வொரு கிராமத்துக்கு கிராமம் முஸ்லிம் பாடசாலைகள் காணப்படுகின்றன. ஆனால் பாடசாலைகளிலே இந்த ஒழுக்கம் எந்த அளவுக்கு போதிக்கப்படுகின்றது, அந்த பாடசாலையில் உள்ள ஆசிரியர்களும் அதிபர்களும் இந்த ஒழுக்கத்தை பேணுவதிலே எந்த அளவுக்கு சவால்களை எதிர்கொள்கின்றார்கள் என்பது ஒரு பெரிய சமூக பிரச்சனையாக மாறியுள்ளது. உதாரணமாக, இன்றைய பாடசாலை கட்டமைப்பை, இந்த நாட்டில் உள்ள பாடசாலை கட்டமைப்பை நாங்கள் எடுத்து நோக்கினால், பொதுவாக சிங்கள பாடசாலைகள், தமிழ் மொழி மூலமான பாடசாலைகள், எல்லா பாடசாலைகளிலும் ஆசிரிய அதிபர் விகிதாசாரம் 72க்கு 28 காணப்படுகிறது. அதாவது 72 பெண் ஆசிரியைகளும் அதிபர்களும் சேவையாற்றி கொண்டிருக்கின்ற அதே நேரம்
28 வீதமானவர்கள் தான் ஆண் ஆசிரியர்களாகவும் அதிபர்களாகவும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இதே நேரம் நாங்கள் முஸ்லிம் பாடசாலைகளை தனியாக எடுத்து நோக்குவோமாக இருந்தால், நாங்கள் ஒவ்வொருவரும் அதிர்ச்சி அடையக்கூடிய ஒரு தகவலை இங்கே வெளிப்படுத்த வேண்டி இருக்கின்றது. அதாவது 92க்கு 8 என்ற அடிப்படையிலே இந்த ஆசிரியர் அதிபர் விகிதம் காணப்படுகின்றது. அதாவது 92 பெண் ஆசிரியைகள், 8 ஆண் ஆசிரியர்கள். இவ்வாறான இந்த நிலைமை காணப்படுவதனால் இன்னும் ஓரிரு தசாப்தங்களில் இது முற்றுமுழுதாக 100 வீதத்தை எட்டக்கூடிய சாத்தியக்கூறு தென்படுகின்றது. அதாவது ஆண்கள், குறிப்பாக ஆண்கள் இந்த பாடசாலைகளுக்கு ஆசிரியர்களாகவும் அதிபர்களாகவும் எதிர்காலத்திலே வரக்கூடிய இந்த வாய்ப்பு மிகவும் குறைந்த அளவிலே காணப்படுகின்றது. இந்த இடத்திலே நாங்கள் இதற்கான காரணங்களை ஆராய்ந்து பார்ப்போமே என்றால், முதலாவதாக நாங்கள் எங்களுக்கு தெரியும் காப்போத்த சாதாரண தர பரீட்சை, அதாவது உயர்கல்வி வாய்ப்புகளுக்காக அடுத்த கட்டத்தை தாண்டக்கூடிய, அடுத்த கட்டத்துக்கு தகுதி பெறக்கூடிய பரீட்சை தான் காப்போத்த சாதாரண தர பரீட்சை. இந்த காப்போத்த சாதாரண தர பரீட்சையிலே நாடளாவிய ரீதியில் சித்தி அடைகின்ற மாணவர்களை நாங்கள் எடுத்து நோக்குவோமாக இருந்தால், 70க்கும் அதிகமான வீதத்தினை பெண் மாணவிகள் தான் சித்தி அடைகிறார். அதே போன்று காப்போத்த உயர்தரம், அதே போன்று பல்கலைக்கழக தெரிவு, பல்கலைக்கழகத்திலே கற்கின்ற மாணவர்களின் வீதம், இது எல்லாவற்றையும் நாங்கள் எடுத்து பார்த்தால் பெண் மாணவிகளுடைய வீதம் 100க்கு 70 வீதத்தை தாண்டக்கூடியதாக மாறியுள்ளது. இந்த நிலைமை தொடருமானால் எமது இஸ்லாமிய சமூகம் இந்த நாட்டிலே இன்னும் ஓரிரு தசாப்தங்களில் ஒரு பாரிய சமூக பிரச்சனையை எதிர்கொள்ளும். இன்று எங்களுக்கு தெரியும், பாடசாலைகளிலே இந்த பிரச்சனைகள் பாரதூரமான விபரீதங்களை ஏற்படுத்தியுள்ளன. இன்று பாடசாலை மாணவர்களை நாங்கள் நோக்குவோமாக இருந்தால், அவர்களுக்கு தாங்கள் எவ்வாறு பாடசாலைக்கு செல்வது என்பது தெரியாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது. ஒழுக்கத்தை போதிக்கக்கூடிய ஆசிரியர்கள் முன்வந்து இந்த மாணவர்களுக்கு ஒழுக்கத்தை போதிக்கக்கூடிய நேரத்திலே ஆசிரியர்கள் பல்வேறு நடைமுறை பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிறார். அதாவது இன்று பெற்றோர்களுக்கு தன்னுடைய மாணவனை, தன்னுடைய பிள்ளையை எவ்வாறு பாடசாலைக்கு அனுப்ப வேண்டும் என்பது பற்றிய ஒரு தெளிவான புரிந்துணர்வு இல்லை. தலைமுடியை எவ்வாறு வெட்ட வேண்டும், பாடசாலை சீருடையை எவ்வாறு தைக்க வேண்டும், பாடசாலைக்கு போகக்கூடிய அதாவது பாதணிகளை எவ்வாறு பொருத்தமானவாறு அணிய வேண்டும் போன்ற இந்த அடிப்படையான விடயங்களை எங்களுடைய சமூகத்திலே பெற்றார்களும் மாணவர்களும் அறியாமல் இருக்கிறார்கள். ஒரு பிரபலமான பாடசாலையில் படிக்கக்கூடிய சிங்கள இனத்தைச் சேர்ந்த மாணவர்களையும் தமிழ் இனத்தைச் சேர்ந்த மாணவர்களையும் முஸ்லிம் பாடசாலையில் படிக்கக்கூடிய மாணவர்களையும் நாங்கள் ஓரிடத்திலே கலந்து ஓரிடத்திலே நிறுத்தினால், இந்த முஸ்லிம் மாணவர்கள் எவ்வாறு தலைமுடி வெட்டி இருக்கிறார்கள், எவ்வாறு பாடசாலை சீருடையை அணிந்திருக்கிறார்கள் என்பதை அந்த மாணவர்களுடைய பாடசாலையை அறியாமலே, மாணவர்களை பார்த்தவுடனே இது முஸ்லிம் பாடசாலையில் படிக்கக்கூடிய மாணவன் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில்தான் இன்று எங்களுடைய சமூகம் காணப்படுகின்றது. எனவே இந்த நிலைமை மாற வேண்டுமாக இருந்தால், இது முதலில் ஆண் மாணவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். ஆண் மாணவர்களை ஊக்கப்படுத்தி ஒழுக்கமுள்ளவர்களாக எதிர்காலத்திலே இந்த மாணவர்கள் மாறுவது எப்படி, என்ன செய்ய வேண்டும், அதற்கான வழிகாட்டல்கள் என்ன என்பதை சமூகத்தில் உள்ள படித்தவர்கள், பள்ளிவாசல் நிர்வாகங்கள், உலமாக்கள், பட்டதாரிகள் அனைவரும் ஓரிடத்துக்கு வந்து இந்த சமூக பிரச்சினை பற்றி ஆராய்ந்து இந்த மாணவர்களை
மனித வளங்களாக மாற்றக்கூடிய ஒரு திட்டத்தை நாங்கள் தயாரிக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் இன்று நிறைய அமைப்புகள் காணப்படுகின்றன, சமூக நல அமைப்புகள் காணப்படுகின்றன, பள்ளிவாசல் நிர்வாகங்கள் காணப்படுகின்றன, உலமாக்கள் காணப்படுகிறார்கள், மദ്രസാக்கள் காணப்படுகின்றன, கல்வி நிலையங்கள் காணப்படுகின்றன. என்னதான் காணப்பட்டாலும் ஏனைய சமூகங்களுடைய சனத்தொகை அளவையும் முஸ்லிம் சமூகத்தினுடைய சனத்தொகை அளவையும் வைத்து பார்த்தால் ஏனைய சமூகங்களிடத்திலே காணப்படக்கூடிய அளவு ஒழுக்கம் எங்களுடைய சமூக இளம் சமுதாயத்தினரிடத்திலே குறைவாகத்தான் காணப்படுகின்றது. எனவே இது ஒரு பாரிய சமூக பிரச்சனையாக மாறியிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், நாங்கள் பின்பற்றுகின்ற புனிதமான இஸ்லாம் சமயம் ஒழுக்கத்தை வலியுறுத்துகின்ற மார்க்கம். இஸ்லாம் சமயத்தை விட ஒழுக்கத்தை வலியுறுத்துகின்ற மார்க்கம் இந்த நாட்டிலே வேறொரு சமயம் இருக்கும் என்பது கூற முடியாது. எனவே நாங்கள் எல்லோரும் இந்த விடயத்திலே கூடுதலான கவனம் செலுத்தாவிட்டால் எதிர்காலத்திலே எங்களுடைய சமூகம் பாரிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கும். எனவே நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த ஒழுக்கம் என்பதை ஒரு சில காரணிகளுக்கு மட்டும் வரையறுக்காமல், ஒழுக்கம் என்றால் என்ன, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒழுக்கம் எந்த அளவு தாக்கம் செலுத்துகின்றது, இந்த ஒழுக்கத்தை எவ்வாறு கட்டி எழுப்புவது என்பதற்கு ஒரு முறையான திட்டத்தை கிராமங்கள் தோறும், பாடசாலைகள் தோறும் அனைத்து பிரிவினரும் இணைந்து இதற்கான ஒரு தீர்வை காணாவிட்டால் எமது சமூகம் எதிர்காலத்திலே ஒரு பாரிய பிரச்சனைக்கு முகம் கொடுக்க நேரிடும் என்பது எனது கருத்து. எனவே இந்த ஒழுக்கத்தை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் அனைவரும் எங்களாலான முடிந்த பங்களிப்புகளை செய்வோம். மீண்டும் ஒரு முறை ஒரு வாய்ப்பு கிடைத்தால் ஏனைய விடயங்களை பற்றி கலந்துரையாடலாம். அனைவருக்கும் அன்பான சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.